அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிறப்பவம் பொறாது பேதுரல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இறையளவும் அறிவொழுக்கத்து இச்சையிலேன், நரகில் இருந்து உழன்று வாடுகின்றோர் எல்லோர்க்கும் இழிந்தேன். பொறை அளவோ நன்மையெல்லாம் போக்கில் விட்டு தீமை புரிகின்றேன். எரிகின்ற புது நெருப்பில் கொடியேன். நிறையளவோ முறையளவோ நிலை அளவும் தவிர்ந்த நெடுஞ்சால் நெஞ்சகத்தேன் நீலவிடம் போல்வேன். சரையளவா உலகிடை நான் ஏன் பிறந்தேன், நினது கருத்தறியேன் கருணை நடங் காட்டுகின்ற குருவே. இதுதான் இந்த 9வது பாடல். இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆகலாம் என்று தெரிந்தும் அதில் விருப்பம் இல்லாமலும், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாது நரகத்தில் இருந்து வருந்தும் கீழ் மக்கள் எல்லோரினும் கீழாகவும், அதாவது இழிந்தவனாகவும், பொறுமை முதலிய நற்பண்புகள் அனைத்தையும் விட்டு தீமைகள் பல செய்பவனாகவும், ஓங்கி எரிகின்ற புது நெருப்பினும் கொடியவனாகவும், நிறையும் முறையும் நடுநிலையும் இல்லாதவனாக கடுமையான குணங்களை கொண்டவனாகவும் கொடிய விஷத்தை போன்றவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் பிறந்த காரணம் இன்னதென்று அறியேன். பிறப்பித்த திருவுள்ள குறிப்பும் தெரிகிலேன். கருணை நடம் காட்டி அருள்கின்ற ஞான குருவே அப்படின்னு சொல்லி இங்கேயும் மனம் நொந்து இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இதில் உள்ள அவர் சொல்லக்கூடிய குறைகள் எல்லாம் நமது குறைகள், அவரது குறைகளாக எடுத்து இங்கே ஒரு நொந்து சொல்கிறதா இருந்தாலுமே இதுவும் ஒரு ஆற்றாமையோட வெளிப்பாடு. இதெல்லாம் நீங்கினா அவர்களும் அருள் பெற்று இந்த அருள்நிலையை அடைவாங்களே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த பாடல்கள் எல்லாமே ஏற்றிருக்காங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த குறைகளை எல்லாம் நீக்கிக் கொள்ளணும். சரி, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 2 வரியில் இறையளவும் அறிவொழுக்கத்து இச்சையில்லேன், நரகில் இறந்து உழன்று வாடுகின்றோர் எல்லோர்க்கும் இழிந்தேன். அப்போ எனக்கு கடவுள் அந்த அறிவு விளக்கம் இல்லாமல் கடவுளை நான் தெரிஞ்சுக்கிறல, அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது, தெரிஞ்சுக்கணுன்ற அந்த விருப்ப துளி கூட இல்லாமல் நரகில் இருந்து உழன்று வாடுகின்றோர் எல்லோருக்கும் இழிந்தேன். இங்கே நரகம் அப்படின்னு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மோட்சம், அதாவது வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மோட்சம் நரகம். அப்போ ஜீவகாருண்யம் இல்லாமல் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தான் நரகம். ஜீவகாருண்யத்தினால நம்ம என்ன பண்ணுறாரு, அந்த அருளையே பெற்றுக்கலாம். அதாவது புண்ணியர்கள் பாவர்கள்னே சொல்கிறாங்க. அதாவது ஜீவகாருண்யம் செய்பவர்கள் எல்லாருமே புண்ணியர்கள், ஜீவகாருண்யம் செய்யாதவங்க எல்லாமே பாவிகள்னே சொல்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமானை பொறுத்த வரைக்கும் நரகம் அப்படின்னா ஜீவகாருண்யம் மற்ற செயல்கள்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்க தான் நரகத்தில் இருக்கிறவங்க. ஜீவகாருண்யம் செய்துக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே புண்ணியர்கள், அவங்க தான் மோட்சத்தை பெறக்கூடியவர்கள். இதை வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். வள்ளல் பெருமான் மோட்சம் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்றது தெளிவாக அங்கே இருக்குது. நாங்கள் படிக்க உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவில் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால்
பெறக்கூடும் அல்லது வேற வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும், விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவம் ஆகலின் ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும். அப்படி தெளிவாக சொன்னவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆகலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும், பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறியப்படும். தெளிவாக சொல்லிட்டாங்க. புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன. அப்போ நரகம் அப்படின்றது என்னது, ஜீவகாருண்யம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அந்த நிலைமை தான். அப்போ புண்ணியம், அந்த மோட்சம், இதெல்லாம் என்னது, ஜீவகாருண்யம் உள்ள செயல்கள் தான். எதெல்லாம் ஜீவகாருண்யம் நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இதுக்கு கொடுக்கக்கூடியது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஜீவகாருண்யம் உள்ள செயல்கள். சரி, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும். பாருங்கள், கடவுளை அறிவால் அறிகிறதுக்கு எது பேஸாக இருக்குது, ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான். அது எப்படி சொல்கிறாங்க, எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இவ்வின்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர்கள். இவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும் சொன்னாங்களா. அடுத்து ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்னன்னு சொல்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என்ன? ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். அதாவது ஆன்ம உருக்கம் அதை ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்து அந்த ஆன்ம உருக்கம்னா என்னன்னு சொல்கிறாங்க. ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும்? ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும் இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும். இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்களா. ஜீவர்கள் இந்த அவஸ்தைகள்லாம் பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போதும் பார்க்கும்போதாவது கேட்ட போதாவது அல்லது இப்படிலாம் நடக்க போகுதே அப்படின்னு நினச்ச உடனே நம்மளுக்கு ஆன்ம உருக்கம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்ம உருக்கத்தை வச்சு கடவுள் வழிபாடு செய்யணுன்றாங்க. அடுத்து கடவுள் வழிபாடு எப்படி செய்யணுன்றத இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வது எப்படி? அவங்களே பதில் சொல்கிறாங்க. ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் உண்டாக உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். அனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும். இதை மீண்டும் ஒரு தடவை நான் படித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம்
காருண்யம் உண்டாக உண்டாக அந்த ஆன்மாவின் உள் இருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாகும். அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். அனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும் அப்படின்னு இவ்வளோ தெளிவாக சொன்னாங்களா. சொன்னவங்க அடுத்து நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, கடவுளை அறிகிறதுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் மிக மிக அடிப்படை அப்படின்றது தான் நாங்கள் சொன்னேன். இங்கே என்ன சொல்கிறாரு, இறையளவும் ஒழுக்கத்து இச்சை இல்லேன். அதாவது இறைவனை அறிந்து கொள்ளணுன்றது, இந்த அறிவால் அறிந்து கொள்ளணுன்ற அந்த ஒரு ஆசை இல்லாமல் இருக்கேன், விருப்பம் எதுவுமே இல்லை. அதுக்கு தான் இப்போ சொன்னேன். அப்போ கடவுள் வழிபாடு அப்படின்றது ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சொன்னவங்க அடுத்து, நரகில் இருந்து உழன்று வாடுகின்றோர் எல்லோருக்கும் இழிந்தேன். நரகம்னா ஜீவகாருண்யம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமை தான் நரகம். அப்போ ஜீவகாருண்யம் உள்ள அந்த நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், மோட்ச வீட்டின் திறவுகோல்னே சொல்கிறாங்க. அடுத்து அதுக்கு வரேன் பாருங்க, அந்த நரகம் மோட்சம் சொல்கிறாங்கல்ல, இந்த இடத்துல பாருங்கள் அருமையாக அடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது அபரஜீவகாருண்யம் பரஜீவகாருண்யம் அப்படின்னு ரெண்டு சொல்கிறாங்க. அதாவது பசியினால் வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும் தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபர ஜீவகாருண்யம். ஆதலால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும். அதாவது அபர ஜீவகாருண்யம்னா தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், இந்த அஞ்சை மட்டும் பிற ஜீவர்களுக்கு உண்டான இந்த அவஸ்தைகளை மட்டும் நீக்கிறது. அதாவது ஒரு ஜீவன் தாகத்தினாலையும் பிணியினாலையும் இச்சை, எளிமை, பயம் இதனால் அவதிப்படும் போது அதை பார்த்தாலோ கேட்டாலோ, அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் வரப்போகுதுன்னு நினச்சி அதை நம்ம நிவர்த்தி செய்து கொடுத்தோம் அப்படின்னோம்னா அதுதான் அபர ஜீவகாருண்யம். இது செஞ்சால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும். சரி, அப்படியே பரஜீவகாருண்யம், பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்வது பரஜீவகாருண்யம். தெளிவாயிடுச்சா? 7ல் 5 அபரஜீவகாருண்யம். பரஜீவகாருண்யம்ன்றது பசியும் கொலையும். இப்போ ஆதலால் இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முக்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படுமென்றும். பாருங்கள், அப்போ பரஜீவகாருண்யம் பண்ணோம்னா இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முக்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படும் என்றும், அதில் சத்தியமான நம்பிக்கை வைத்து பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கியும் கொல்லப்படும் ஜீவர்களுக்கு செய்வகையால் கொலை நீக்கியும் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதே மேலான பிரயோஜனம் என்று அறிய வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்க, பசி கொலை இந்த ஜீவகாருண்யம் நம்ம பண்ணோம்னா அது பரஜீவகாருண்யம். இது பண்ணுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முக்தி இன்பத்தையும் கொடுக்குன்றாங்க. சரி, இப்படி சொன்னவங்க அடுத்து அபர இன்பம் பர இன்பம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க. ஜீவகாருண்யம் என்கின்ற சாதனத்தில் சாத்தியமாகின்ற இன்பம் அபர இன்பம் என்றும் பர இன்பம் என்றும் இரு வகைப்படும். அபர இன்பம் இச்சை முதலியவைகளை பற்றி உண்டாகின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் அபர இன்பமாகும். அவை இம்மையில் அனுபவிக்கப்படுகின்ற இன்பங்களில் சிலவென்று அறிய வேண்டும். அவை எவையெனில், உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும் இருப்பதற்கு இடமும் இல்லாமலும் உழுவதற்கு நிலம் இல்லாமலும் பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும் விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமலும் துன்பப்படுகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் ஜீவகாருண்யம் தோன்றி உடுப்பதற்கு வஸ்திரம், இருப்பதற்கு இடம், உழுவதற்கு நிலம், பொருந்துவதற்கு பெண், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலானவைகளை கொடுத்தபோது பெற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்தினிடமாக தோன்றுகின்ற இன்ப விளக்கமும் அந்த இன்பத்தை கண்டு
கொடுத்தவர்களுக்கு உண்டாகின்ற இன்ப விளக்கமும் கடவுள் கரணத்தில் ஏக தேசமும் ஜீவகரணத்தில் பூரணமுகமாக தோன்றுகின்றவைகளாகலால் அது அபர இன்பம் என்று அறிய வேண்டும். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, 3 தான் சொல்கிறாங்க. உடுப்பதற்கு வஸ்திரம், இருப்பதற்கு இடம், உழுவதற்கு நிலம், பொருந்துவதற்கு மனைவி, இந்த அப்புறம் விரும்பி செய்வதற்கு பொருள். இந்த 5 இதை செஞ்சு அதனால அந்த ஜீவர்கள் பெறக்கூடிய அந்த இன்பத்தை பார்த்து நம்ம இன்பம் அடைகிறோம் பார்த்தீங்களா. இதை அபர இன்பம் அப்படின்றாங்க. பர இன்பம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும். பாருங்கள், தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும். உண்பதற்கு ஆகாரம் இல்லாமல் சோர்வடைந்த ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யத்தால் ஆகாரம் கொடுக்க, உண்டு பசி நீங்கிய தருணத்தில் அந்த ஜீவர்களுக்கு அகத்தினிடத்தும் முகத்தினிடத்தும் தலைந்து பொங்கி ததும்புகின்ற இன்பமும் அது கண்டபோது கொடுத்தவர்களுக்கு அகத்திலும் முகத்திலும் அவ்வாறு உண்டாகின்ற இன்பமும் ஆன்ம சகிதமாகிய கடவுள் கரணத்தில் பூரணமாக தோன்றுகின்றவை ஆதலால் பர இன்பம் என்று அறிய வேண்டும். பாருங்கள், அப்போ பர இன்பம்னா பசி தவிர்த்தலை சொல்கிறாங்க. பசினா உண்மையிலேயே ஆகாரம் இல்லாமல் அவதிப்படுறாங்க பார்த்தீங்களா. 3 நாள் 4 நாள் சாப்பிடாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பசியை தவிர்க்கும் போது அவங்களுடைய அகத்திலும் முகத்திலும் தோன்றக்கூடிய அந்த இன்பத்தை பார்த்து நாம் அடையக்கூடிய இன்பம், அதைத்தான் சொல்கிறாங்க. அதுதான் பர இன்பம்னு எங்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அது எதை கொடுக்கும் அப்படின்றாங்க பாருங்கள். அதாவது பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும். தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இப்போ நரகம் மோட்சம், இந்த மோட்சத்தை பற்றி சொன்னேன். அப்போ ஜீவகாருண்யம் முக்கியமாக பசி கொலை அதை தவிர்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அந்த மோட்சம் அதே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க, எடுத்தோடனேவும் பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னன்றதை கூட தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ ஜீவகாருண்யம் தான் புண்ணியத்தை கொடுக்குது, ஜீவகாருண்யம் தான் மோட்சத்தை கொடுக்குது. அப்போ இங்கே சொல்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறணும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அதிலேயே பயணித்து அதிலேருந்து தான் மேலே ஏறி வரணும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விடக்கூடாது. அதுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்கு தான் இதை சொல்கிறாங்க. ஏன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது, இகலோக இன்பம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஊழ்வினையினாலும் அஜாக்கிரதையினாலும் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் அதுதான் வராமல் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊழ்வினையினாலையும், அதாவது சென்ற பிறவியில் நாம் செய்த அந்த தவறுகள்னாலையும், அஜாக்கிரதை அதனாலையும் ஒரு இது இல்லாமல் நம்ம கேர்லெஸ்ஸாக போகிறோம். அப்படி அதில் வரக்கூடிய துன்பங்களும் அவங்கள அண்டாதுன்னு சொல்லி தெளிவாக சொன்னாங்க. நான் ஏற்கனவே படித்தேன் உங்கள்கிட்ட, இந்த பதிவுலேயே இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இகலோக இன்பங்களையும் கொடுக்குது, அதே சமயத்தில் பர இன்பத்தையும் பரலோக இன்பத்தையும் அது கொடுக்கும், அந்த மோட்சத்தையும் கொடுக்குன்றத தெளிவாக இந்த ஜீவகாருண்யம் முதல் பிரிவில் சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் படித்து பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய அது அவரே கேள்வி பதில் மாதிரியே இருக்குது. படிக்க படிக்க நம்மளுக்கு பலவிதமான விளக்கங்கள் அது கொடுக்குது. அப்போ நம்ம இதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் அவர் சொல்கிறாரு, இறையளவும் அறிவு ஒழுக்கத்து இச்சை இல்லேன் அப்படின்றாங்க. அந்த கடவுளை நம்ம எப்படி அடையணும் அப்படின்றதுக்கு வழிமுறைகள் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கடவுள் வழிபாடுனா என்னென்ன இப்போ நான் படித்து காமிச்சேன் உங்களுக்கு. அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் அதில் நம்ம இருக்க அதில் தான் கடவுள் வழிபாடு. அதில் பயணிக்க போது அது நம்மளுக்கு மோட்சத்தையும் கொடுக்குது, நம்மளுக்கு இகலோக வாழ்க்கையும் கொடுக்குது, பரலோக வாழ்க்கையும் கொடுக்குது அப்படின்றதான் இதிலேருந்து தெளிவாகுது. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் நாம் 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம்.
இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.